ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்கள், எங்கள் மாடி மேலே நான் சின்னதாக ஒரு தோட்டம் வச்சுருக்கேன். தோட்டம் மாதிரி செடி, இது ரோஜா செடி. இதில் பார்த்திங்கன்னா துளசி ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. நான் நேற்று 2 நாளாக நல்ல மழை பெஞ்சனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பொண்ணு ஒரு சின்னதாக ஒரு கடலை செடி நட்டு வச்சுருக்கா. அப்புறம் ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா துளுத்து வந்திருக்கு. பாருங்கள், துளசி இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடிக்கடி பிடுங்கி போட்டாலும் இந்த நித்திய கல்யாணி செடி வந்து நிறையா வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் இந்த செடி என்னென்னு பார்த்திங்கன்னா மே மாதத்தில் தான் பூக்குமா, வருஷத்துக்கு ஒரு முறை. இந்த 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 மேலே பார்த்திங்கன்னா இந்த நுனியில் வந்து அழகாக ஒரு எல்லோ கலர் பூ விடும். அது பூ விட்ட உடனே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது பார்த்திங்கன்னா வந்து கடுகு. ஃபஸ்ட்டு நான் கடுகு செடின்னு தான் நினச்சேன். அப்புறம் அதை இலையை கட் பண்ணி மூந்து பார்த்தோன்னே சோம்பு வாடை வந்தது. சரி, அப்புறம் தான் சோம்பு செடி அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பெரண்டை. இதுதான் பெரண்டை. அடிக்கடி எடுத்து சட்னிக்கு போட்டுட்டு செஞ்சிடுவேன். வாரத்துக்கே ஒரு முறை நான் வந்து பெரண்டையை கட் பண்ணி சட்னி போட்டுடுவேன். பாருங்கள், எவ்வளோ தான் கட் பண்ணாலும் இந்த நித்திய கல்யாணி செடி வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் பச்சை மிளகா பாருங்கள், பச்சை மிளகா செடி. அப்புறம் நடுவில் வந்து குட்டி குட்டியாக புதினா வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி மற்றும் புதினா நான் வந்து இவ்வளோ பறிச்சிருக்கேன் பாருங்கள். புதினா இது ஃபுல்லுமே வந்து புதினா தான். இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் வந்து புதினா ரைஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி குட்டி குட்டியாக 2 செடி இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா அழகாக சின்ன வெங்காயம் ஒன்று விட்ருக்கு. அப்புறம் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஒரு 4-5 பச்சை மிளகா விட்டுருக்கு பாருங்கள். ஒரு பெரிய வெங்காயமும் விட்டுருக்கு. எனக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எனக்கு நிலம் இது கண்டிப்பாக ஒரு 10க்கு 10 சென்ட்டு நிலம் இருந்தால் கூட கண்டிப்பாக நான் அதில் விவசாயம் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் விவசாயம் பிடிக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.